இந்த வசனம் நிறைய பேரை ஆச்சரியத்துல மூழ்க வைக்கும். அதுதான் யோவான் அதிகாரம் 8 வசனம் 56 முதல் 59 வரை. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். இது சொல்றது இயேசு கிறிஸ்து. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். இதுல 56வது வசனம், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து பயன்படுத்தும் பொழுது யூதர்களுக்கு அது புரியல. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ. ஏன்னா ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நபர். அவர்கள் அந்த கண்ணோட்டத்துல இந்த கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படிங்கிறார். இங்க இயேசு கிறிஸ்து மறைமுகமாக ஒரு நற்செய்தியை வெளிப்படுத்துறாரு. ஏன்னா அங்க ஆபிரகாம் கண்டு களி கூர்ந்திருக்கிறார்ல, அது என்ன அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாமுக்கு ஈசாக் அப்படிங்கிற ஒரு மகன் பிறந்தான். அவன் மூலியமாக தான் ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சத்தியத்தை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்திருப்பாரு. ஆனா அதே ஈசாக்க தேவன் பலியிட சொல்லி ஆபிரகாம் கிட்ட சொல்லுவாரு. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுவாரு? யோசிக்காம தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு பலியிட செல்லுவாரு. இது நம்ம ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல பார்க்க முடியும். அந்த அதிகாரத்தினுடைய 6வது வசனம் இப்படி சொல்கிறது, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டார். இருவரும் கூடி போனார்கள். அதாவது தன்னுடைய மகனை பலியிடுறதுக்கு கூட்டிட்டு போறாரு. அதே சமயம் தகன பலிக்கான கட்டைகளை தன்னுடைய மகனவே சுமந்து வர செய்யறாரு. இது புதிய ஏற்பாட்டினுடைய முக்கியமான சம்பவத்தை குறிக்குதா? அதாவது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக சிலுவைக்கு சென்றார். அந்த சிலுவையை அவரே சுமந்து சென்றார். இத ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் வெளிப்படுத்துறாரு. இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த வசனத்துல, அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. என்னதான் விசுவாசத்தின் அடிப்படையில் தன்னுடைய மகனை தகன பலிக்கு கொண்டு போயிருந்தாலும் தேவன் தன்னுடைய மகனை மீட்டெடுப்பார் அப்படிங்கிறது ஆபிரகாமுக்கு தெரிந்திருந்தது. அதனாலதான் ஆபிரகாம் சொல்றாரு, என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் அப்படிங்கிற மாதிரி. இதுவும் புதிய ஏற்பாட்டுல பிதாவும் அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவின் குறிக்குதா? அதற்கு அப்புறம் ஆபிரகாம் அவருடைய மகனை பலி கொடுக்க போகிறார். அப்போ 11வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுதே அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதன் தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். இங்க ஆபிரகாம் பார்த்தது என்ன? ஆட்டுக்கிடா. இதை எதிர்பார்த்துதான் ஆபிரகாம் மேலேயே போயிருக்கிறான். அதை பார்க்கறதுக்கு அவன் எவ்வளவு ஆவலா இருந்திருப்பான். ஏன்னா அந்த ஆட்டுக்கிடாவின் மூலியமாக தன்னுடைய மகனை அவன் மீட்டுக் கொள்கிறான். இதான் இயேசு கிறிஸ்து ரெஃபர் பண்றாரு. ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஏன்னா அந்த ஆட்டுக்கிடாவின் மூலியமாக ஈசாக்கு மீட்டெடுக்கப்பட்டார். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நாம் மீட்டெடுக்கப்படுகின்றோம். அப்போ இதே இன்சிடென்ட் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை மறைமுகமாக ஆபிரகாம் கண்டு களி கூர்ந்திருக்கிறான். ஏன்னா அதன் மூலியமா தானே அவனுடைய மகன் அவன் மீட்டு கொண்டான். அப்படின்னா கண்டிப்பா அவன் சந்தோஷப்பட்டிருப்பான்ல. லைக் இன்னைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக மீட்டெடுக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி. புதிய ஏற்பாடே சந்தோஷமான செய்தி தான். இதுதான் புதிய ஏற்பாட்டுல ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய யோவான் சொல்வாரு, இதோ மனிதர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்துவானவர் ஆட்டுக்குட்டியானவர் என்பதை யோவான் இங்க சொல்றாரா? இதேதான் ஆபிரகாமுக்கு நடந்தது. அதனாலதான் அவன் சந்தோஷப்பட்டான். ஆனா அது யூதர்களுக்கு புரியவே கிடையாது. அவர்கள் என்ன சொல்றாங்க? உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி நினைச்சிருப்பாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கே உங்களால ஏற்றுக்கொள்ள முடியலையே. இப்ப சொல்ல போற விஷயத்தை கேளுங்க. ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இப்பதான் உங்களுக்கு கோபம் வருது. ஏன்னா மேல இருக்கிற வசனம் உங்களுக்கு புரியல. ஆனா இந்த வசனத்தை அவர் வெளிப்படுத்துற விதம் எப்படிப்பட்டதா இருக்கு? உலகம் உண்டாகிறதற்கு முன்னரே நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினாரே, ஆனால் அவர் தன்னை தேவன் என்று கூறுகிறார் என்பது அப்பொழுதுதான் யூதர்களுக்கு புரிந்தது. அதனாலதான் அவர் மேல கல் எறியறதுக்கு கல்களை எடுத்தார்கள். சரி, இங்க இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த இன்சிடென்ட் ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னரே இயேசு கிறிஸ்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐ மீன் உலகம் உண்டாகிறதற்கு முன்னரே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? இதுதான் யோவான் அவருடைய முதல் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை நமக்கு வெளிப்படுத்தியிருப்பாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது,
அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. இது இயேசு கிறிஸ்துவ குறிக்கின்றது. ஐ மீன் பிதாவினுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் அனைத்தும் படைக்கப்பட்டது என்பதை நாம் ஆதியாகமத்துல பார்க்கின்றோம். சோ இததான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கூற வந்தார். இத நிறைய பேர் வேற மாதிரியாக புரிந்து கொள்கிறார்கள்.